நான் கலக்க போற இந்த வசிய மருந்துல ஒண்ணு என் மாப்பிள்ள மயங்கணும், இல்ல என் பொண்ணு அவனை மயக்கணும். ஏன்பா உண்மையிலேயே அம்மா உங்களை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? லவ் ட்ரூ லவ். ஏன் இப்படி திடீர்னு சந்தேகப்படுற? ஓஹோ, தாடியும் கீடியுமா சின்ன கரடி குட்டிமா இருக்கானே, பர்சனாலிட்டி உள்ள அம்மா இவனை எப்படி காதலிச்சுப்பான்னு சந்தேகப்படுற, அப்படித்தானே? சிறு வயசுல நான் சுமாரா இருப்பேனப்பா. இந்த பாரு, என்னை நிறைய பேர் லவ் பண்ணாங்க, பட் ஐ லவ் யுவர் மம். அங்கிள், எனக்கு லவ் மேரேஜ் பிடிக்காது. ஐயோ, அப்படி சொல்லக்கூடாதுமா. இப்போ நானும் ஒத்தையும் லவ் மேரேஜ் பண்ணிட்டோமா? இப்ப பாரு, அழகுல அவள மாதிரியும் அறிவுல என்ன மாதிரியும் ஒரு குட்டி போட்டுக்கோம்ல. நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அழகுல ஐஸ்வர்யா ராய் மாதிரியும் அறிவுல ஜிடி நாயுடு மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும்ல. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? அப்பா, இந்த கழுதை கல்யாணம் பண்ணிக்கிறது பதிலா காவி கட்டி சாமியார் ஆயிரலாம்ப்பா. ஏய், மரியாதை பேசு. உனக்கு எப்படி மரியாதை? நீ பயப்படுறீ? சும்மா இருடா. டேய், டேய், டேய். உன்னை அண்ணன் நோண்டிடுவேன். ஐயோ, என்னன்னு நீங்க? தங்கச்சி வீட்டுல அண்ணன் வேலை செய்யக்கூடாது. உட்காருமா. அட உட்காருமா. சம்மந்தியா போறோம் தானே. மாப்பிள்ள பால் சாப்பிடுங்க. இந்த பால் ஏமாமா? இது சாப்பிடு. எனக்கு இதான் வேணும். இதான் சாப்பிடுங்க. சொன்ன கேளுங்க மாப்பிள்ள. இந்தாம்மா, நீ இதை எடுத்துக்க. தங்கச்சி எதை வேணா எடுத்துக்கம்மா. மச்சான் எதை வேணா நீ எடுத்துக்க. அது என்னது, அந்த பாலையே எடுக்க சொல்லி அவனை மட்டும் சொன்னீங்க, அதை நாங்க எடுத்து எங்களுக்கு இறங்காதா? அது ஸ்பெஷல் பால் அன்பா. மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க. அப்பா, உங்க லவ்வுக்கு தாத்தா பாட்டி சமைச்சாங்கல்ல? இந்த சான்ஸ் விட்டு அந்த நாய் கல்யாணம் ஆகாதுன்ட்டு எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. இவங்க வீட்டுலதான் தகராறு பண்ணாங்க. அப்புறம் நானே கடத்திட்டு வந்துட்டேன்ல, பொம்மால கடத்திட்டு வந்துட்டு இருக்கிற 5 அடியாளர்கள் விட்டானுங்க. சுத்தி ரவுண்டு கட்டிட்டானுங்க. அடிச்சு வரைக்கும் போட்டேன். என்ன சிரிக்கிற? நான் எது சொன்னாலும் உனக்கு புலவர் மாதிரியே தெரியுது. ஆமா, என் மேல நம்பிக்கை இல்லையா? பொம்மாலோட நடுவுல நான் நிக்கிறேன், அப்போ கையில அருவாளோட ஒருத்தன். அந்த கிளாஸ் அங்க போய். நண்பா, மாப்பிள்ளை பால் குடிக்க விடுறா. அருவாளோட ஒருத்தன் முன்னாடி நின்று இருக்கேன், எங்க போய் குடிக்கிறது? குத்திட்டு ஒருத்தன் வந்தேன், மருமல அந்த கிளாஸ் கொடு. வெட்டருவாளோட ஒரு நாய் இப்படி வந்து நின்னா, டேல் கம்போட ஒரு நாய் இப்படி வந்து பல்லுனா, அப்புறம் பால் குடுற. அவங்கள பாலை குடிக்க விடுறா. வீரத்து மேலே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நிலைமை தெரியாம பேசாத. அவன் வீரத்தை பத்தி அப்புறம் பேசுறா. வரலாறு தெரிய வேணாமா? பெரிய வரலாறு. இப்படி ஒருத்தர் தடியோட வந்து நின்னா நான் என்ன பண்ணேன்? அவன் இப்படி எகிரி குதிச்சு விடுறேன், நான் இப்படி ஜம்ப் பண்ணேன். அப்புறம் உமா வேற வீல் கத்துறான், கவலைப்படாத, நான் அப்படியே அவளை தூக்கிட்டு இந்த பக்கம் ஜம்ப் பண்றேன். அவன் இப்படி எகிரி குதிக்கிறான். கடைசியில அந்த அருவாள் ஓங்கி ஒரு உதவி விட்ட பாரு, அவன் ஜோச்ச அவ கீழ் கத்தணும்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிப்போய் சண்டை மறந்து போச்சு. அவரை மர்ம யோகியை நினைச்சேன் பாரு, மரண அடிதான், ஒரே உத. அவனும் க்ளோஸ் எடுத்து கிளாஸ். அவர் அருவாள்காரன் ஒரே வெட்டு. கடைசியில் இவன் ஒருத்தனை மட்டும் என்னால சமாளிக்கவே முடியல. சரியான நேரத்தில் உங்க மாமா வந்து என் உயிரை காப்பாத்துறியா? 2 பேரும் சேர்ந்து ஒரே அடி. இவனும் க்ளோஸ். நண்பா கிளாஸ் எடுத்துக்க. நண்பா, உன் காதல் கதையை திருப்தியா சொல்லி முடிச்சிட்டியா? சும்மா அப்புறம் நானும் என் பொண்டாட்டியும் ஒரே ஓட்டம். ஏன்டா திருட்டு மொழி முழிக்கிற? குடி. அட குடி. குடிங்களா மாமா? அப்புறம் என்ன ஆச்சுன்னா போதும், அறுக்காதப்பா தம்பி. லவ் கண்டினியூ பண்றாங்க. தூங்க போங்க. போங்க, கதையை முழுசா சொல்ல மாட்டேங்கப்பா. போ. குட் நைட். குட் நைட். குட் நைட். பின்னாடி நான் புஸ்தகம் எழுதும் போது படிச்சு தெரிஞ்சுக்க போங்க. காரியத்தை கெடுத்துட்டியடா பாவி. எனி ப்ராப்ளம்? பையனையும் பொண்ணையும் மயக்கிறதுக்கு அவங்க 2 பேர் பால் தம்ளர்ல வசிய மருந்து கலந்து வச்சிருந்தேன். இப்ப யாரு குடிச்சாங்கன்னே தெரியலையே. சின்னதா ஒரு சிக்னல் பண்ணிருந்தா போதும், நான் தெரிஞ்சிருப்பேன். கரடி மாதிரி கத்துனடா பாவி. புரிஞ்சுக்காம கழுத்து எடுத்துட்டியாடா. சாரி. அந்த பாலை யாரு குடிச்சிருப்பாங்க? யாரு குடிச்சிருப்பா? எங்க போற எதுக்கு போறன்னு தெரியாம நீ வாட்டு கூட்டு வந்துட்ட. என்னப்பா விஷயம்? வாப்பா, உள்ள ஒரு இன்ப அரிசி காத்திருக்கின்றேன். வா போப்பா, கூச்சப்படாத. நாட்டு உன் ஆயுள் காலத்துல உன்னை எரியாம நீ செஞ்ச நல்ல காரியம் இதுதாயா. வாங்க, அப்படின்னு திகச்சு போய் நின்னுட்டீங்க. நான் சொல்லல, இவன் தான் கையெழுத்து கொண்டு. ஆமா, அது என்ன கையெழுத்துன்னு ஒரு பேரு? அதே இந்த ஊர்ல நான் தான் ஜாஸ்தியா படிச்சுவேன். அப்படி என்னத்தை படிச்சீங்க? 3ஆம் கிளாஸ். என்ன சிரிக்கிற? ஏங்க 3ஆம் கிளாஸ் படிப்பாங்க அந்த காலத்து 3ஆம் கிளாஸ் அதிக பிரச்சனை சிரிக்கிற. இவன் இந்த வீட்டுல முக்கியமான ஆளு, கோச்சிக்காத. ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? எது வேணாலும் சாப்பிடணுங்க. சரி வாரேன், உட்காருங்க. ஏண்டா இது வெளியூர் போற மாதிரி எப்பாவது ஒரு நாளைக்கா?
இல்ல மளிகை கடையில அக்கவுண்ட் வைக்கிற மாதிரி அப்பப்பவா? பர்மனண்டா? எத்தனை நாளைக்கு பக்கத்து ஊரு திருவிழான்னு சொல்லி போய் போய் தப்பு பண்ணிட்டு வர்றது? அதான் உள்ளூர்லயே பர்மனண்டா ஐயா, எல்லா தப்பையும் நாம 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிக்கிறோம். இந்த தப்பையும் சேர்ந்தே பண்ணிடுவோம். வீடு நல்ல வசதியத்தை எடுத்து கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த மளிகை செலவு, சந்தை செலவு, செலவு இந்த 3 செலவையும் நான் ஏத்துக்கிறேன். ஓகே. அப்புறம் இந்த கரண்ட் பில் கட்டுறது, சோப்பு சீப்பு, இந்த மேல் பூசி செலவை நீ ஏத்துக்க. அப்புறம் நான் முன்னாடி வந்தாலும் செருப்பு வாசல் விட்டுற, நீ பாத்துட்டு போயிரு. நீ முன்னாடி வந்தாலும் செருப்பு வாசல் விட்டு பாத்துட்டு நான் போயிடுறேன். இது அக்ரிமெண்ட். சார் பட்டன் போடுங்க சார். எப்படி கிளாமர் ஆகுது? அல்வா சாப்பிட்டீங்க? என்னது அல்வாவா? பாதாம் அல்வாங்க சார், சாப்பிடுங்க சார். சார் மண்ணை பறிச்சு கொடுங்க சார். பழகின பாஸ்துக்காக 2 வாய் சாப்பிடுறேன். ஆனா அல்வா சாப்பிட மாட்டேன் சார். ஏனுங்க சார்? சார் அதை நீ வாழ வச்ச தெய்வம் சார். அதை கையெடுத்து கும்பிடணுமே தவிர கடிச்சு கஷ்டப்படுத்த கூடாது சார். அப்புறங்க இனிமேல் நாம எப்படி வாழ போறோங்கிற விஷயத்த உங்க பிரதர் கிட்ட சொல்லி இருக்கணுங்க. நானே எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க 2 பேரும் வேணா பஞ்சு பாண்டவர்களா இருங்க. என்னால திரௌபதியா இருக்க முடியாது. நாளைக்கு காலையில இந்த வீட்டுல யாரு முதல்ல கால் வைக்கிறீங்களோ அவங்கள நான் புருஷனா ஏத்துக்கிறேன். 2வது வரவங்களே அண்ணனா ஏத்துக்கிறேன். உங்க 2 பேர்ல யாரு புருஷன் யாரு அண்ணங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்னங்கா? 2 துக்கடாவும் வராங்கடா. வாங்க வாங்க. செத்து போனவன் பாட்டி இல்ல, எங்களை படைச்ச பிரம்மாவா இருந்தா கூட எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. நீ உன் முடிவை மாத்திக்க. உனக்காக எவ்வளவு காலம் வேணும்னாலும் நாங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருப்போம். இதே செத்து போன எங்க பாட்டி முன்னால இந்த பாட்டில வச்சிருந்தா கப்பு கப்பு கப்புன்னு குடிச்சு இந்நேரம் முடிச்சிருக்கும். பாட்டியினுடைய இம்சை தாங்க முடியலையே. என்னடே அடி பாட்டில் எடுத்து அப்படியே ராவா அடி. ஊரோட மானத்தை காப்பாத்தி ஆகணும். ஓகே நண்பா. ஏய், ஏது மோதிரம்? அது வந்து ஏங்க இழுக்கிறீங்க? சொல்ல வேண்டியது தானே. இது பாருங்க, நான் தான் அவரு கோவில சாமி கிட்ட கூட்டிட்டு போனேன். அவர் பூஜையில வச்சு கொடுத்ததுதான் இந்த வசிய மோதிரம். ஏண்டா பூஜையில வச்சா 2 மோதிரம் வச்சு வாங்க வேண்டியதானே? அது வந்து நண்பா, ஒரு பூஜைக்கு 1 மோதிரம் தான் தருவாரா அந்த சாமியாரு. அடுத்த பூஜை இப்போ 6 மாசம் கழிச்சுன்றாரு. என்னடா மனுஷங்களுடைய ஆத்திர அவசரங்கள் புரியாத சாமியாரா இருக்கா? சரி, நீ அடுத்த பூஜையில வாங்கிக்க. இதை எனக்கு கொடு. நண்பா, உயிரை கேளு தரேன், ஆனா மோதிரத்தை மட்டும் கேட்காத தரமாட்டேன். நீயா கொடுத்தீங்கன்னா கிஃப்ட், நானா எடுத்தேன்னா திப்ட். ஒரு பெரிய மனுஷனா அனாவசியமா திருடனாக்காத. கொடுத்துரு. கொடுக்க மாட்டேன். என்னங்க சாயந்தர நேரத்துல சந்தோஷமா குடிச்சோமா தலை சுத்தி சாஞ்சோமான்னு இல்லாம அந்த மோதிரத்தை பத்தி பேசுறீங்களா? அப்படி எடிமா அவன. தம்பி, 2 பாட்டில் கொண்டு வாமா. இன்னும் 2? ஆமா, இன்னும் தெளிவா இருக்காங்களே. போடா. ஆரோக்கிய வாழ்வினை கெடுப்பது ஆல்கஹால். வேணாம் நண்பா, போலாம். டச் பண்ணாத. மினுவா, அந்த தூக்கோடு எழுதிக்கிறேன்னு சொன்னீங்களா? எப்ப எழுதிப்பீங்க? சொர்ணா, என்னங்க பதட்டமா வரீங்க? நேத்து ராத்திரி நேரா இங்க இருந்து வீட்டுக்கு போனேன். காலையில எழுந்து பாக்குறேன் சாமியார் கொடுத்த மோதிரத்தை காணும். இங்கதான் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். கையில இருக்கிற மோதிரம் கீழே விழறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, திருடு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு இல்லையா? என் கையில இருக்கிற மோதிரத்தை திருடுறதுக்கு எவனுக்கு தைரியம் இருக்கு? நம்ம பக்கரிக்கு வேணா தைரியம் இருக்காது, உங்க பார்ட்னர் கூட தைரியம் இருக்காது. யாரு மேல திருட்டு பட்டம் கட்டுறேன்? ஐயோ விடுங்க. இதுக்கு தான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேன். 1000 தான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டாங்க. அவர் திருடிட்டு போயிட்டாரு, நீ அடி வாங்கிட்டு இருக்க. என்னடா சொன்ன? எடுப்பு சோறு. அவன் திருட நீ பாத்தியாடா? அவர் திருநதை பாக்கல, ஆனா அந்த மோதிரத்தை அவர் வீட்டு துளசி மரத்தை ஒளிச்சு வச்சதை பார்த்தேன். அவன் தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, துளசி மரத்துல தேடுங்க, மோதிரம் கிடைக்கலையா எங்க 2 பேரும் முத்தந்திர நிக்க வச்சு சாவுக்கால் அடிங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு சாமியார் கிட்ட மோதிரம் வாங்கி கொடுத்தா தொலைச்சிட்டு வந்து எங்க மேலேயே பழி போடுறீங்களே. ஐயா, கவுண்டர் வந்து துளசி மரத்தை இடிச்சிட்டு இருக்காரு, என்னன்னு பாருங்க. நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை துளசி மரத்தை இடிச்சிருக்கே, நீ எல்லாம் ஒரு குடும்பத்தினரா? கூட்டாளிகிட்டே மோதிரத்தை தர்ற நாய் நீ குடும்பத்தை பத்தி பேசுறியா? பாராத, நேருக்கு நேரம் முட்டியை தூக்குறவன் நம்பலாம்டா, ஆனா முதுகு பின்னாடி குத்த ஒண்ணு நம்ப முடியாது. கேவலம் மோதிரத்தை திருடி வச்சிருக்கே,
உனக்கு வெக்கமா இல்ல திருட்டு நாயே. யாரை பாக்குறா? திருடா. ஏன் மோதிரத்தை-